நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமாக 200 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் இறைச்சி கடை உரிமையாளர் அதிரடியாக ஷவர்மா ரீசெண்டாக இந்தியாவில் பாப்புலர் ஆகி இப்போ மக்கள் மத்தியில் ஒரு ஃபேவரட்டான ஃபுட் ஐட்டமாக இருக்குது. பேசிக்கலி ஷவர்மா அப்படின்னா என்னென்னா, மசாலா தடவின சிக்கனை செங்குத்தான ஒரு அடுப்பில் நிறுத்தி வேக வச்சு அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக வெட்டி ஹுபூஸ்னு சொல்கிற ஒரு வகையான ரொட்டியில் வச்சு மயனேஸ் இல்லைனா தந்தூரி சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க. இதுதான் ஷவர்மா. இப்படிப்பட்ட ஃபேவரட் ஃபுட் ஐட்டமாக இருக்கிற ஷவர்மாவை சாப்பிட்டதுனால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ரீசெண்டாக நாமக்கல்ல ஷவர்மாவை சாப்பிட்டதுனால 43 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன குழந்தை இறந்தும் போயிடுச்சு. அதே மாதிரி கேரளாவில் ஷவர்மாவை சாப்பிட்டதுனால 2-3 டெத் கேஸஸும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏன் ஷவர்மாவை சாப்பிட்றதுனால மட்டும் இப்படி நடக்குது? அப்படி ஷவர்மாவில் என்னதான் இருக்குது? நிஜமாவே ஷவர்மாவை சாப்பிடலாமா கூடாதா? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்களே நேரடியாக ஒரு 5 கடைக்கு போய் ஷவர்மாவை வாங்கி அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ வாங்க ஷவர்மாவை வாங்க போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர்மா வாங்குறதுக்கு நேராகவே வந்துட்டோம். நமக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஷவர்மா கடை இருக்குது. ஸோ நான் போயிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஷவர்மாவை கேட்ச் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், ஷவர்மா நம்பர் 2 போயிட்டு வரேன். இங்கே தான் நம்ம 3வது ஷவர்மாவை கேட்ச் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஷவர்மா சக்ஸஸ்ஃபுல். ஷவர்மா நம்பர் 2 டன். 3வது ஷவர்மா டன். ஷவர்மா நம்பர் 4 டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் அலைஞ்சு ஒரு 5 ஷவர்மா வாங்கிட்டோம். அதை கொண்டு வந்து லேப்லேயே கொடுத்தாச்சு. இதோட ரிசல்ட் நமக்கு 5 நாள் கழிச்சு தான் தெரியுமா. அது ஒரு நம்ம சும்மா இருக்கணும். வாங்க என் இடத்துக்கு போயிடுவோம். எப்படியோ லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரதுக்கு 5 நாள் ஆகும். அது வரைக்கும் ஒரு கெட்டுப்போன ஷவர்மாவை சாப்பிட்டா நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சிக்கனில் பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான நுண்கிருமிகள் நிறைய இருக்கும். நம்ம ஒழுங்காக குக் ஆகாத சிக்கனை சாப்பிட்டாலோ இல்லை கெட்டுப்போன சிக்கனை குக் பண்ணி சாப்பிட்டாலோ நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். ஏன்னா அந்த சிக்கனில் அதிக அளவில் பாக்டீரியா க்ரோ ஆகிருக்கும். ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வயிற்று வலி, வாமிட்டிங், டயரியா, ஃபீவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஜென்ரலாகவே சால்மனல்லா, ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரெஸ், ஈகோலை இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் மூலமாக தான் நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். ரொம்ப ரேராக தான் ஷிகெல்லா, கிளாஸ்ட்ரிடியம், லிஸ்டீரியா இந்த பாக்டீரியாஸ்னால நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். போன வருஷம் கேரளாவில் ஷவர்மா சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு கூட இந்த ஷிகெல்லா பாக்டீரியா தான் காரணம். இந்த கிருமிகள் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற ஆசிட்னால முக்கால்வாசி கிருமிகள் அழிஞ்சிடும். ஆனால் சில கிருமிகள் இந்த அமிலத்தினால பாதிக்கப்படாமல் வயிற்றுக்கு அப்புறம் குடலுக்கு போய் மல்டிப்ளை ஆகும். அப்போது இந்த பாக்டீரியாலாம் விஷத்தன்மை உள்ள டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாக்ஸின் அப்படிங்கிறது பாக்டீரியாவோட அவுட்டர் மெம்பரேனான லிப்போபாலிசாக்கரைட்ஸாக இருக்கும் ஆர் பாக்டீரியல் ப்ரோட்டீனாக இருக்கும். இந்த டாக்ஸின் நம்ம ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனில் இருக்கிற பாதுகாப்பு லேயரில் இருக்கிற செல்ஸை அழித்து குடலை இரிட்டேட் ஆக்கி சுருங்கி விரிய வைக்கும். அதனால் ஃபுட்டை வாந்தியாவோ இல்லை வயிற்றுப்போக்காவோ வெளியில் தள்ளிடுது. இதனால் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போய் டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஒருவேளை அந்த நுண்கிருமிகள் நம்ம பிளட்டில் கலந்துருச்சு அப்படின்னா ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரி, ஒரு ஷவர்மாவை சாப்பிட்றதுனால ஏன் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது? சிக்கன் பிரியாணி இல்லை சிக்கன் கிரேவி சாப்பிட்டு இவ்வளோ பெரிய பாதிப்படைஞ்சதை நம்ம பெருசாக எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் ஈவனாக ஃபுல்லாக குக் ஆகிடும். ஆனால் ஒரு ஷவர்மாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு ஷவர்மா செய்யும்போது நிறைய இடத்துல தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன தப்பு அண்ட் அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலான்னு FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். பொதுவாக நிறைய ஹோட்டல்ஸில் பல்க் குவான்டிட்டிஸில் சிக்கனை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வருது. FSSAI கைட்லைன்ஸ் படி சிக்கனை வாங்கின 2 மணி நேரத்தில் அதை ஃப்ரீஸ் பண்ணணும்.
5 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக 60 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்கிற இந்த டெம்பரேச்சர் ஜோனை தான் நம்ம டெம்பரேச்சர் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜோனில் நம்ம சிக்கனை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் பாக்டீரியா வேகமாக மல்டிப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா இருக்கிற சிக்கன் எடுத்து அதை டேஞ்சர் ஜோனில் வச்சோன்னா 20 நிமிஷத்துலேயே அதில் இருக்கிற பாக்டீரியா டபுள் ஆகிடும். அடுத்த 20 நிமிஷத்தில் 4 மடங்கு ஆகிடும். அதுவே 5 டிகிரிக்கு கீழே வச்சாலோ இல்லை 60 டிகிரிக்கு மேலே வச்சாலோ அதால் வளர முடியாது. சரியாக ஸ்டோர் பண்ணி வைக்காத சிக்கனை நம்ம என்னதான் குக் பண்ணாலும் அதில் இருக்கிற பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் அண்ட் ஸ்போர்ஸ் எல்லாம் சாகாது. ஸோ சிக்கனை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது தப்பு என்னன்னா, ஃப்ரீஸ் பண்ண சிக்கனை சமைக்க எடுக்கும்போது அதை ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனாலையும் அதில் பாக்டீரியா க்ரோ ஆகும். அதுக்கு பதிலாக ஃப்ரீசர்லேருந்து அந்த சிக்கனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா அந்த ஐஸ் மெல்ட் டவுன் ஆகிடும், சிக்கனும் நார்மல் ஆகிடும். அடுத்து சிக்கனை போனே இல்லாத தின் ஸ்லைசஸாக வெட்டி அதை மசாலா தடவி ஊற வைப்பாங்க. இது 2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைப்பாங்க. இங்கே தான் 3வது தப்பு நடக்குது. என்னதான் மசாலா தடவி சிக்கனை ஊற வச்சாலும் அதையும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுமே தவிர ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா பாக்டீரியாஸ் வேகமாக மல்டிப்ளை ஆகும். அடுத்து ஷவர்மாக்கே ஸ்பெஷலான அந்த செங்குத்தான அடுப்பில் சிக்கனை மாட்டி அப்படி சுற்றுவாங்க. 15 to 20 minutes ஃப்ளேமில் குக் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி செல்சியஸ்லேருந்து 175 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். இங்கே தான் ரொம்ப முக்கியமான தப்பு நடக்குது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அரைகுறையாக குக்கான சிக்கனை கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஷவர்மாவை செய்யும்போது எந்தெந்த இடத்துலலாம் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். நம்ம வாங்கின ஷவர்மாவில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ 5 நாள் வெயிட் பண்ணணும், காத்திருப்போம். நாங்கள் ஷவர்மாவை லேபில் கொடுத்த 4வது நாள் எங்களுக்கு லேபில் இருந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க நீங்கள் கொடுத்த 5 ஷவர்மாலையுமே பாக்டீரியல் க்ரோத் இருக்குது, இது அப்படியே ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டுமான்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அப்படியே தானே கொடுக்கணும். எதுக்காக இப்படி கேட்குறாங்கன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. உங்களுக்கு என்ன டெஸ்ட்டில் காமிக்குதோ அதை அப்படியே ரிப்போர்ட்டாக கொடுத்துருங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களுக்கு ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு தெரியுமா? நீங்கள் கொடுத்த 5 ஷவர்மாவில் 4 ஷவர்மாவில் எங்களோட ஸ்டாண்டர்ட் படி எந்த விதமான ஒரு பாக்டீரியல் க்ரோத்தும் இல்லை. ஒரே ஒரு ஷவர்மாவில் மட்டும் ஈகோலை பாக்டீரியா ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வந்துச்சு. அதுவும் நாங்கள் எந்த ஹோட்டலில் ரொம்பவே ஹைஜீனிக்காக ஷவர்மாவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த ஷவர்மாவில் தான் ஈகோலை பாக்டீரியா ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வந்துச்சு. என்னடா அது ஷவர்மா சாப்பிட்றதுல நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் அந்த ஷவர்மாவை நாங்கள் லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நம்பிக்கை வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நாங்கள் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணோம். எங்களுக்கு நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு 5 ஷவர்மா சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு லேப் ஒரு பயாலஜி லேபில் கொடுத்தோம் சார். NABL அப்ரூவ்டு லேப் தான். அங்கேருந்து வந்து ரிசல்ட் வந்துச்சு ஒரு 5 days கழிச்சு. அந்த சமயத்தில் அவங்க ஒரு 4 daysல கால் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஏன்னா இப்போ எல்லாமே இருக்குன்னாங்க. அப்புறம் வந்து ஈகோலை மட்டும் ஃபஸ்ட்டு சாம்பிளில் இருக்குது, மிச்சம் எந்த சாம்பிள்லையுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நேரில் மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, க்ரோத் இருந்துச்சு, அப்புறம் க்ரோத் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நாங்கள் போடும்போது நிறைய க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா நான் அவங்ககிட்ட கேட்பேன், இந்த மாதிரி க்ரோத் இருக்கு, நீங்கள் இது வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்களா இல்லைங்கன்னு அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக இருக்கு இல்லை நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து ஃபுல் எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அது கம்ப்ளீட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோனில் வந்து ஓவர் ஃபோன் சொன்னீங்கன்னு நான் திட்டினேன் பசங்க. கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு 5 to 7 days ஆகும். அது டெஸ்ட் 7 days அப்புறமா தான் நீங்கள் அது கன்ஃபார்ம் சால்மனல்லான்னு சொல்ல முடியும். நம்ம ப்ரைவேட் லேப்லாம் கொடுத்தோம்னா அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரிலையபிலிட்டி இருக்கா என்னன்றது சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேபில் கொடுங்க. கவர்மெண்ட் லேபில் வந்து அவங்க வந்து இருக்கா இல்லையா இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க 99.9% அவங்க கரெக்டாக கொடுத்துடுவாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லேபை நாங்கள் அப்ரோச் பண்ணோம். மீடியாவிலேருந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஃபுட் கமிஷனரை மீட் பண்ணுறதுக்காக டிஎம்எஸ் ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே இருந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கொடுத்த ஃபுட் சாம்பிளோட டெஸ்ட் ரிசல்ட் அன்சேஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை அந்த ஏரியாவோட டிஓ அதாவது டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கோ FSO அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கோ அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எந்த ஹோட்டலோட ஃபுட் சாம்பிளோட டெஸ்ட் ரிசல்ட் அன்சேஃப்னு வந்துச்சோ அந்த ஹோட்டல் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனால் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டோ டெஸ்ட் ரிப்போர்ட்டோ எங்கள் கைக்கு கிடைக்காது. அதை நாங்கள் வீடியோலையும் யூஸ் பண்ண முடியாது. சரின்னு நாங்கள் திரும்ப சதீஷ்குமார் FSOவை காண்டாக்ட் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் இது எல்லாமே லீகல் ஆக்ஷன் எடுக்க தான் பயன்படுமே தவிர உங்கள் கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களால் தான் ஷவர்மாவை கவர்மெண்ட் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியல.
சரின்னு அந்த நாமக்கல் கேஸ்க்கு அப்புறம் சென்னையில் கவர்மெண்ட் சைட்லேருந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட ஷவர்மாவுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை கேட்டு நாங்கள் ஒரு RTI அப்ளை பண்ணியிருந்தோம். RTI அப்படிங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த லா படி எந்த ஒரு கவர்மெண்ட் சிட்டிசனும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்படி எங்களுக்கு வந்த RTIயோட ரிப்ளைல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குறிப்பிட்டிருந்த அந்த டைம் இன்டர்வல், அதாவது நாமக்கல் கேஸ்க்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட 3 மாதத்தில் சென்னையில் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எந்த விதமான ஷவர்மாவும் டெஸ்ட் பண்ணப்படவில்லை அப்படின்னு வந்திருக்கு. சரி அப்படின்னு 2023 தமிழ்நாடு முழுக்க டெஸ்ட் பண்ணப்பட்ட சிக்கன் அண்ட் ஷவர்மா பற்றின டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை கேட்டு நாங்கள் இன்னொரு RTI அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த தடவையாவது ஷவர்மாவை பற்றின ஏதாவது உண்மை வெளியில் வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் நேர்மையாக டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணதுனாலையும் அண்ட் நாங்கள் மீடியா அப்படிங்கிறதுனாலையும் ஷவர்மா ஒரு நம்பகமான இடத்துல எங்களால் டெஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 40 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானிய மனுஷனுக்கு அவன் சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த ஃபுட் சாம்பிளை கவர்மெண்ட் லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். சப்போஸ் அந்த ஃபுட் சாம்பிளோட டெஸ்ட் ரிசல்ட் அன்சேஃப்னு வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே அந்த ஹோட்டலுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும். நாங்களும் ஒரு சாதாரண மனுஷனாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம், பட் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எங்களால் வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ உங்களில் யாருக்காவது நீங்கள் சாப்பிட்ற ஹோட்டலில் டவுட் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் மேலே சொன்ன ஆக்ட் படி நீங்களே தயங்காமல் தைரியமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஷவர்மாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுவீங்க அப்படின்னு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரான சதீஷ்குமார் சார்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஷவர்மா போனோம்னா நல்லா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கணும். ரோட் சைடில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ப்ரிப்பரேஷன் அண்ட் குக்கிங் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கார இன்சைடில் கிச்சனில் தான் பண்ணணும். ரெண்டாவது நான் இப்படி பண்ணுறப்போ அது நல்லா வெந்திருக்கணும். அதாவது ஃப்ளேமுக்கும் இந்த சிக்கனுக்கும் ஒரு 3 to 4 minutes கான்டாக்டில் இருக்கணும். அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். வெந்த பிறகு தான் அவன் சர்வ் பண்ணணும். அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அது 4 minutes முன்னாடி வைக்கிறது ஏன்னா அது காலையில ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வெளியே இருக்கிறதுனால அது கெட்டு போகக்கூடிய சான்சஸ் அதுக்கு ஜாஸ்தி. அதனால நல்லா சூடானா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஒன்ஸ் நம்ம இறந்துடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய மசாலா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கும் நல்லா இருக்கும். இது இருக்கும், அது கொஞ்சம் சேஃப் ஆகிடும். ஷவர்மால பார்த்தீங்கன்னா உள்ளுக்கிற பச்சைக்கறியாக தான் இருக்கும். ஸோ பச்சைக்கறி இஸ் வெரி ஹை ரிஸ்க் ஃபுட். அது ரெண்டாவது அந்த மயோனஸ் அதுக்கு கொடுப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணி மயோனஸ். அந்த மயோனஸையும் நம்ம மெயினாக நான் பார்க்கணும். ஏன்னா அது சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள். எக்கில் பண்ணுவாங்க. அது கரெக்டாக ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருக்காங்களா, இல்லை ஒரு நாளுக்கு ஒரு 4 hours 5 hours அது யூஸ் பண்ணிடுறாங்கன்றது. ஸோ ஒரு ஷவர்மாவை சாப்பிடும்போது அதை நம்ம எங்கே சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் மேலே சொன்ன அந்த FSSAI ரூல் படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாரும் செக்ஷன் 40 உங்கள் மேலே யூஸ் பண்ணாத அளவுக்கு சேஃபாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா மாற்றம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும்.